पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ अथ योगानुशासनम्। நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்தரோட யோக சுதாகரம் 32 சூத்திரம் பார்த்து முடிச்சாச்சு. அப்போ இனி நம்ம பார்க்க வேண்டியது வியாச பாஷ்யத்தில் யோக சூத்திரம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், யோகா அபியாசத்தில் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே போகிறோம். இதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். யோக சூத்திரத்தில் முக்கியமானது, வெறும் சித்தாந்தம் மட்டும் படித்தா பிரயோஜனம் இல்லை. அப்போ முதல் உபாசனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகத்தில் முதல் உபாசனம் ஓங்கார உபாசனம். இந்த ஓங்கார உபாசனையை ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா 23லேருந்து 32 சூத்திரம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ். ஈஸ்வர பிரணிதானாத்வா அந்த சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சது 32வது சூத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இருக்குது. ஓங்கார பிரகரணம்னு அதை போட்டுக்கலாம். அது நம்ம இது பண்ணும்போது ஓங்கார பிரகரணம், ஓங்காரத்தை பற்றின கான்டெக்ஸ்ட் அதில் இருக்கிறது. இதில் எல்லா இதுலேயும் கீதையிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓங்காரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோழிய, ஓங்காரத்தை எந்த விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு பிரக்ரியா பார்த்தீங்கன்னா எங்கேயும் சொல்லப்படலை. அது நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற உபனிஷதங்கள்ல இருந்து இந்த ஓங்காரத்தை எப்படி பிரயோகிக்கணும் அப்படின்ற மெத்தடு கூட குரு பரம்பரான்னு ஒன்று இருக்குது. ஒரு பரம்பரையில் சொல்லி தருவாங்க, பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அதில் நல்ல யோகத்தில் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா எப்படி பிரயோகிக்கிறாங்க அப்படின்றது பரம்பரையாக வரும். இதில் என்னோட ஆச்சாரியாட்டிருந்து நிறைய விஷயங்கள், இந்த ஓங்காரத்தை பற்றின எனக்கு நாலேஜ் எல்லாமே என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்டேருந்து கிடைச்சது. என்னோட ஆச்சாரிய சுவாமிக்கு அவரோட குருநாதர் சுவாமி ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் கொடுத்தது என்னோட தீட்சா குரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அபயானந்த சரஸ்வதி அப்படின்னு அவரோட குருநாதர். அவர் பிரயோகத்தில் யோக பிரயோகத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு என்னோட குருநாதர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். தந்திர சாஸ்திரத்தில், ஆகம சாஸ்திரத்தில், அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப நிபுணத்துவத்தோடு இருந்திருக்கார். உத்தரகாசிக்கு மேலே இருந்தவர், ஹிமாலயாஸில் இருந்தவர். இவருக்கு முன்னாடி நம்ம தபோவன் மகராஜுக்கும் முன்னாடி இருந்த காலம் அவரோட. அதனால ரொம்ப சூப்பர் சீனியர் அவங்கெல்லாம், அவங்ககிட்ட இருந்து பரம்பரையாக வந்தது. அப்போ இந்த ஓங்கார உபாசனையில் பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கணும், எப்படி பிரயோகிக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அங்கங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஓங்காரத்தில் தெரிஞ்சுக்கணும். ஓங்காரத்தில் அகாரம் உகாரம் மகாரம், அகார உகார மகாரத்துக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாதம்.
அந்த நாதத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா பிந்து. மொத்தம் எத்தனை அவயவம்னா ஓங்காரத்துல இருக்கிற அவயவம் இவ்வளவுதான். அகார, உகார, மகார, மகாரத்துக்கு அப்புறம் நாதம், அதுக்கப்புறம் பிந்து. இதுக்கு அப்பாற்பட்டு இந்த 5 அங்கங்களுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா கலாதீதம் அப்படின்றது. கலாதீதம்ன்றது சொல்லலாம், இல்லைன்னா துரிய பிரம்மம்னு சொல்லலாம். அப்ப மொத்தம் 6ன்னு சொல்லலாம். 6ல 6வது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வராது. 6வது சுத்த பிரம்மம், எதோடையும் சம்பந்தம் இல்லாதது சுத்த பிரம்மம். இப்ப 6 அங்கங்கள், 5 அங்கங்கள் இருக்கு. 5 அங்கங்களுக்கும் தேவதைகள் இருக்கு. நம்ம அதர்வ சிகோபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எடுக்க போறேன். அந்த அதர்வ சிகோபனிஷத்துல இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் நம்ம பேச போறோம். ஒவ்வொரு மந்திரத்தையும் எப்படி தியானிக்கணும் அப்படின்ற மெத்தட் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எந்தெந்த உருவங்களை தியானம் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பிரயோகத்தை மட்டும் சொல்ல போறேன். தியானத்தை சொல்லாம பிரயோகம் சொல்ல போறேன். பிரயோகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயோகத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல் வெரைட்டி ஸ்தூலம். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகிக்கிற மெத்தட்ல முதல்ல ஸ்தூல ஓங்கார பிரயோகம். இந்த ஸ்தூல ஓங்கார பிரயோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் விட்டு சொல்லக்கூடிய ஓங்கார பிரயோகம். வாய் விட்டு நம்ம சொல்றோம் ஓம் ஓம் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல பிரயோகம் அப்படின்னு பேரு. ஸ்தூல ஓங்கார பிரயோகம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதர்வ சிகோபனிஷத்துல சொல்லப்பட போகுது. உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே பிரமாணத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். PDF நான் அனுப்புறேன் உங்களுக்கு, அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த ஸ்தூல ஓங்கார பிரயோகத்துல எத்தனை வெரைட்டி சுவாமி இருக்குன்னா, ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்னே ஒண்ணுதான். ஸ்தூலம் என்பது வாயை விட்டு வைக்கரின்னு சொல்ற சப்தம். இதை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்தூல ஓங்காரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு அப்படின்னா விராட்டு பிரணவம் அப்படின்னு பேரு. ஸ்தூல ஓங்காரத்துக்கு என்ன பேரு? விராட்டு பிரணவம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்தூல ஓங்காரத்துல என்ன வெரைட்டி இருக்கு அப்படின்னா, முதல் வெரைட்டி ஸ்தூல ஓங்காரத்துல ஹிரஸ்வம். முதல் வெரைட்டி ஹிரஸ்வம். இந்த ஹிரஸ்வ ஓங்காரம் என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு உள்ளது. ஒரு மாத்திரை அளவு உள்ளதுன்னா என்னது? ஓம் 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 ஓம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா நான் சொல்றேன், வாய் விட்டு சொல்றேன். இந்த வாய் விட்டு சொல்றதுல ஹிரஸ்வம். ஹிரஸ்வம்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொன்னீங்கன்னா புரில்னு சொல்றோம். ஒரு மாத்திரை அளவு உள்ளது. ஓம் 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 ஓம். இதான் இந்த பிரயோகம் எதுக்காக சுவாமி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்தூலத்துல ஹிரஸ்வ பிரயோகம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராக உபனிஷத்துல வந்து பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரஸ்வோ தகதி பாபானி. இதான் பிரமாணம். ஹிரஸ்வோ தகதி பாபானி வராக உபனிஷத்துல இருக்கிற மந்திரம். உங்களுக்கு இதையும் நான் PDF அனுப்புறேன், இதெல்லாம் அனுப்புறேன். ஹிரஸ்வோ தகதி பாபானி. ஹிரஸ்வ ஓங்காரத்தை, இந்த ஒரு மாத்திரை அளவுள்ள ஓங்காரத்தை நீங்க பிரயோகம் பண்றீங்கன்னா அது பாப்பங்களை நாசம் செய்யும். ஹிரஸ்வோ தகதி பாபானி, பாப்பங்களை எரித்து சாம்பலாக்க கூடியது. தகதி அப்படின்னா எரிக்கிறது. ஹிரஸ்வோ தகதி பாப்பானி. ஹிரஸ்வ ஓங்காரம் பாப்பங்களை எரித்து சாம்பலாகும். அப்ப முதல் பிரயோகம் நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ரா மெட்டீரியல் தானே. நம்ம எல்லாம் என்னென்னவோ கண்டது கடை இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம். யாருக்கும் தெரியுமா? புனிதர்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் புனிதர் சுவாமி, என் மனசு ரொம்ப பரிசுத்தம் சொல்ல முடியுமா?
எல்லாம் மிருகம் தான், உள்ளுக்குள்ளார மிருகம் மறைஞ்சிருக்கு எல்லாத்துக்குள்ளாரையும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாப்பங்கள் இருக்கு. அப்போ முதல் பிரயோகம் நம்ம என்ன பண்ணணும், பியூரிஃபிகேஷன் கர்மா பண்ணணும். இந்த பியூரிஃபிகேஷன் கர்மால வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வரைக்கும் மானச ஓம்காரம் நல்லா போற வரைக்கும் இந்த ஸ்தூல ஓங்காரத்துல ஹ்ரஸ்வ பிரயோகத்தை ஒரு சாதனை காலம் ஆரம்பிக்கும் போது ஓங்காரத்தோட முதல் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஓங்காரத்தை வந்து ஸ்தூலமா ஹ்ரஸ்வமா பயன்படுத்துங்க. இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்தூல பிரணவம் என்ன பண்ணும் சுவாமின்னா பாப்பங்களை போக்குறது மட்டும் இல்லை. பாப்பங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் சுவாமி? பாப்பங்கள் போனா எப்படி தெரியும் பாப்பங்கள் போச்சா இல்ல பாப்பங்கள் போகலையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களோட சாதனா விஷயத்துல அப்டக்கல்ஸ் எதுவுமே வராம இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்கள் இல்லைன்னு அர்த்தம். உங்களோட சாதன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டக்கல் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சொல்றாங்க, சாமி நான் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வருது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்றாங்க, விதவிதமான ப்ராப்ளம்ஸ். அப்ப அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகுது. ஒரு பாப்பம் வந்து என்ன பண்ணும், ஒரு புண்ணிய கர்மாவை ஒரு உபாசனைய தடுக்கும். அப்ப அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எவ்வளவு முடியுமோ உங்களால ஆவர்த்தி, முதல்ல ஆவர்த்தியே இதுதான் வச்சுக்கணும். ஓம் 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 ஓம். பாப்பம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனச்சஞ்சலம் தான் பாப்பம். பாப்பம்ன்றதுக்கு அர்த்தம் மனசோட சஞ்சலம். அந்த சஞ்சலம் நீங்கிறதுக்காக தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இந்த பிரணவத்தை யூஸ் பண்றது. இதுல 2 வெரைட்டி இருக்கு. இந்த பிரணவத்திலையும் 2 வெரைட்டி. என்ன வெரைட்டி அப்படின்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்ணுங்க ஓம் 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 ஓம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்க போறீங்க, இனிமே அப்ளை பண்ண போறீங்க. 10 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மாத்துறீங்க. அந்த அந்த இது வந்து டோன் மாற போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம்ல ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துல ஆரம்பிக்கிற மாதிரி மாத்திக்கணும். எப்படி மகாரத்துல ஆரம்பிப்பீங்க? மரா 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 மரா. ஏன் மரா மரான்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ராம் ராம் சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பத்தலையா. வால்மீகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம் இல்லை. நம்ம பிளேடு பக்கிரியாச்சு, எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான்றாலும், எத்தனை பிளேடு வந்து பாத்தீங்கன்னா தாலி எடுத்திருப்பான், எத்தனை பேர் செயினா எடுத்திருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். அப்ப அந்த பாப்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம் 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 சொல்றதுக்கான சாமர்த்தியம் இல்லாததுனால இன்டைரக்டா என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மரா மரா மரான்னு சொல்லி மரா மரா சொல்ல 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 என்ன ஆயிடும், ராம் 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 வந்துருமா. மரா 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 இன்டைரக்டா. இதே மாதிரி ஓ இம் ஓம் 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 சொல்ல 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 மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னா மகாரத்துல ஆரம்பிச்சு ஓ சொல்ற மாதிரி இருக்கணும். இம்மோ 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 அப்படி வரணும். அதை எப்படி பண்ணுவீங்க? ஓம் 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 ஓம். மகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாசில்ல இருந்து உண்டாகணும். ஞமங்கணனம் நாசிக்காச்ச அப்படின்றது. மா 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 வந்து பாத்தீங்கன்னா மலையாளிகள் பேசுற மாதிரி மகாரத்தை மூக்குல உச்சரிக்கணும். அப்ப மா 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 மானா வந்து என்ன அர்த்தம், மூக்கை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மா வராது, மா மா அப்ப கூட மூக்கு வரணும். அப்ப அது மூக்கொலியா இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுஷும்னா நாடி வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்கு, சுஷும்னா நாடி ஜாகரணம் ஆகிறதுக்கு இந்த பிரயோகம் பண்ணும். இந்த நாசில்ல பண்ற ஓங்காரம் எப்படி பண்றது? ஓம் 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 மாறுதா? ஓம் 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 சொல்லிட்டே வாயில சொல்றேன். ஓம் 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 மெதுவா மூக்குக்கு மாத்துறேன் நான். மூக்குக்கு மாறுது, நாசிலுக்கு மாறுது. ஓம் 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 மோம் ஓம் 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 மோம் ஓம் 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 mom 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 mom
இதே மாதிரி சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா வாயில காத்து வராது. வாயில காத்து வராம மூக்குல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் காத்து போகும். இது எதுக்கு அப்படின்னா சுஷும்னா நாடியை வேக்கப் பண்றதுக்கு. மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா புரோமத்தி, ஓங்காரத்தோட மகாரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகார பிரயோகமா ஓங்காரத்தை சொல்றது. அப்போ முதல் 10 நிமிஷம் ஓம் 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 ஓம்னு பேஸை கிரியேட் பண்றோம். ரெண்டாவது ஓங்காரம் ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோ 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 உதட அசையுது, ஆனா காத்து இங்க வரல. மோ 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 Mo 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 இது என்ன பண்ணுன்னா அதிகமான கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆச்சுனாவே மனசு வந்து செதறல் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இடா பிங்களான்னு 2 நாடிகளை சொல்கிறோம். இந்த இடா பிங்களா சூரிய நாடி சந்திர நாடி தர்மம் அதர்மம் இந்த 2த்துக்குள்ளார மாட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம சுவாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தோட இந்த மகார பிரயோகமாக போகும்போது ஷார்ட் ஓங்காரம் இப்படி போகும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா தர்மம் அதர்மம் நல்லது கெட்டது இது எந்த சிந்தனைக்கும் போகாம மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்சென்ட்ரேஷன் இதை கிடைக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹ்ரஸ்வ ஓங்காரத்தில் ஓம், அதுக்கப்புறம் அதையே நாசில்ல சொல்லி மகார பிரதானமா மோம் 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 10 10 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு உபாசனையோட காலம் எல்லாமே சொல்றேன். அப்ப ஸ்தூல ஓங்காரத்துல முதல் பிரயோகம் ஹ்ரஸ்வம். ஹ்ரஸ்வத்துல 2 வெரைட்டி. இதுக்கப்புறம் தீர்க்கம். இந்த தீர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம் அப்படின்ற 2வது வெரைட்டி என்னன்னா நெடில். தமிழ்ல சொல்லும் போது நெடில்னு சொல்றோம். இந்த நெடில் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை பிரயோகம் பண்ண போறோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வேதாந்தத்துல படி என்னோட குருநாதர் பரம்பரையிலையும் வைதிகப்படியும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அகாரம் ந உச்சாரையேத் கதாச்சன ரூல் வச்சுங்க, எப்பவுமே வச்சுங்க. அகாரம் ந உச்சாரையேத் கதாச்சன. அகாரத்தை எந்த காலத்திலும் முமுக்ஷுவானவன் பிரயோகிக்க கூடாது. முமுக்ஷுவா இருந்தா எனக்கு பர்த் வேணாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் அகாரத்தை பிரயோகிக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகாரோ நயதி விஸ்வம். அகாரம் என்பது இந்த உலகிற்கு உங்களை திரும்பவும் கூட்டிட்டு வந்துடும். திரும்ப வரணுமா? இங்க வர வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆ ஊ மால வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் பிரிச்சு ஆம் 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 இப்படி பிரயோகம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய இருக்கு. இந்த அகார பிரயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப இந்த உலகத்துக்கு வந்துடும். ரூல் கண்டிஷன் வந்து வச்சிருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா செய் அப்படின்ற விதியை காட்டிலும் செய்யாதே அப்படின்ற விதி வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல ரொம்ப இதானது. அபவாதோ சர்வத்திர அபவாதோ பலியகன்னு ஒரு நியாயம் இருக்கு. எல்லா இடத்துலையும் செய்கின்ற விஷயத்தை காட்டிலும் செய்யாதேன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அபவாத விதின்னு பேரு. அது ரொம்ப பலமானது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அகாரோ ந உச்சாரையேத் கதாச்சன. அகாரத்தை எந்த காலத்திலும் கதாச்சன எந்த காலத்திலும் உச்சரிக்காதீர்கள். அப்ப பெரிய பலம் அது. அப்ப அகாரத்தை உச்சரிக்க கூடாதுன்னா எதை சுவாமி உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உகாரத்தை உச்சரிக்க வேண்டும். முமுட்சுக்களா இருக்கிறவங்க உகாரத்தையும் மகாரத்தையும் நாதத்தையும் உச்சரிக்க வேண்டும். இதுதான் நமக்கு ரூல். இந்த 3 தான் நமக்கு பாசிபிள் இருக்கு. இந்த உகாரத்தை வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னா அகாரமும் உகாரமும் சேர்ந்துதான் ஓ அப்படின்னு ஒரு அக்ஷரமா மாறி இருக்கு. வவ்வல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ ஊ தனித்தனியா இருக்கு. ஆனா ஓ இந்த 2ம் சேர்ந்து ஓரெழுத்தா ஓவா ஆயிடுச்சு.
விசாரத்துக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷதத்திலையும் மாண்டூக்கிய உபனிஷதத்திலையும் அகாரம் உகாரம் மகாரம்னு பிரிச்சு விசாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். உச்சரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஏகாட்சரம் பிரம்ம, ஓம் என்பது ஏக அக்ஷரம். அப்ப ஏக அக்ஷரத்தை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி ஆம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா பிரேக் பண்றீங்கன்னு அர்த்தம். அது ஏகாட்சரத்தை பிரேக் பண்றது விசாரத்துக்கு மட்டும்தான் பண்ணணும். எந்த இடத்துலயுமே வைதிகத்துல வேதத்துல அகார உகாரத்தை பிரிச்சு பிரயோகம் பண்றது எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அப்ப அதனால என்ன பண்ணணும், ஓம் இதான் பிரயோகம். இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாத்திரைக்கு உட்பட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு தீர்க்கம் அப்படின்னு பேரு. தீர்க்கம் வந்து 3 மாத்திரைக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன 2.5 மாத்திரை போலாம். ஓம் 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 ஓம். இது தீர்க்கம். இந்த தீர்க்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராக உபனிஷத் சொல்லியிருக்கு. தீர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. தீர்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரவணார்த்தி ஹ்ரஸ்வம் சொல்லட்டும், மனநார்த்தி தீர்க்கம் சொல்லட்டும், நிதித்தியாசனத்தில் இருக்கிறவன் சமாதி அடையணும் நினைக்கிறவன் அவன் என்ன பண்ணட்டும் புளுத்தம் சொல்லட்டும் இருக்கு. புளுத்தம் அப்படின்றது ஒரு பிரயோகம். புளுத்தம்னா 3 மாத்திரைக்கு மேல எவ்வளோ மாத்திரை வேணுமோ இழுத்துக்கலாம், லென்த் பண்ணலாம் அப்படின்னு. நாங்க என்ன பண்ணுவோம், என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கிறது மெத்தட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னோட ஆச்சாரிய சுவாமி சொல்லி கொடுத்திருக்கிறது கிறிஸ்வத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தாம கிறிஸ்வத்தை டைரக்டா என்ன பண்றது தீர்க்கமா பயன்படுத்துற. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன மாத்திர முடியுமோ, சில பேருக்கு 6 மாத்திர முடியும், சில பேருக்கு 8 மாத்திர முடியும், சில பேருக்கு 10 மாத்திர முடியும், சில பேருக்கு 12 16. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு வந்து நான் பேசுறது நிறைய பேசுறதுனால எனக்கு வந்து மாத்திரா வந்து 16 மாத்திரை வரைக்கும் தான் என்னால போக முடியும். இதே 2 நாள் மௌனமா இருக்கிறேன் அப்ப பிரயோகப்படுத்துறேன் அப்படின்னா என்னோடதெல்லாம் 24 30 35 40 எல்லாம் போயிட்டே இருக்கும். இது மாதிரி லென்த் பண்றது. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட பிரீத்திங் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுனால கம்மி. இது வந்து எந்த அளவுக்கு லென்த் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவோம் தீர்கோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோக்ஷ பிரதாயகா. தீர்க்கம் அப்படின்றது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது. ஹ்ரஸ்வோ தகதி பாபானி. ஹ்ரஸ்வம் என்ன பண்ணும், பாப்பத்தை நாசம் பண்ணும். தீர்கோ என்ன பண்ணும் அப்படின்னா மோக்ஷ பிரதாயக, மோக்ஷத்தை தரக்கூடியது, சமாதியை தரக்கூடியது இது. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம முமுட்சுக்கள் எல்லாம் ஓங்காரத்தோட உகாரத்தை பயன்படுத்தணும். உகார பிரதானம்னா என்னது, ஆவும் ஊவும் சேர்ந்து ஓவாயிருக்கு. அப்ப பிரயோகிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஓதான் நமக்கு உகார பிரதானம்னு பேர். ஓவை வந்து லென்த் பண்ணணும். ஓ ஓ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரவணம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 12 மாத்திரைக்கு மேல போகாதீங்க. 12 மாத்திரை 16 மாத்திரைலாம் கூட போகாதீங்க. 12 போதும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 12க்கு மேல போனீங்கன்னா கிளாஸ்க்கு வர மாட்டீங்க. மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. போதும் எனக்கு அப்படின்னு தோணிடுங்க. எதுக்கு சப்தத்துக்கு பின்னாடி நான் போயிட்டேன் அப்படின்னு.
அதனால வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் 12 மாத்திரை சொல்லுங்க போதும். அப்போ ஓ இதுதான் பிரயோகம். அப்ப இந்த லென்த் பண்ணி ஓகாரத்தை லென்த் பண்ணி ஓம். இது எல்லா பிரயோகமும் எப்படி பண்றோம் அப்படின்னா கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தி தான் நம்மளுடைய லட்சியம். ஹிருதயம், விசுத்தி, அதே மாதிரி வந்து புருவ மத்தி 3 இடம் தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்த நாதோபனிஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம் 3 ஸ்தானம் தியானத்துக்கு. ஆனா உங்களுக்கு நான் பிரிஸ்கிரைப் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புருவ மத்தி தான் லட்சியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது சாப்டர் பகவத்கீதையில 8வது சாப்டர் என்ன சொல்லியிருக்குன்னா புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சம்யக்கு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. மரண காலத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில வச்சு இந்த ஓங்காரத்தை சொல்லி பிராணனை விடணும். அப்ப எப்பவோ பண்ண போற காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப ஒருவேளை ஜீவன் முக்தி நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, வைராகியம் உங்களுக்கு தெரியும். அப்ப இப்பவே நான்ல நிக்க முடியுதுன்னா ரொம்ப நல்லது. அப்படி நிக்க முடியாம போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பிராணனை இந்த ஓங்கார பிரயோகத்தை பண்ணி இங்க நிப்பாட்டணும். பிராணன் எதை நீங்க மனசு பார்க்குதோ பிராணன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேந்திரித்தமாகும், அந்த இடத்துல குவியும். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா எதை பார்க்கணும், மனசுனால இந்த புருவ மத்திய பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த பார்த்துக்கிட்டே இந்த பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா நல்லா போக்கஸ் ஆக 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 கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா 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 கவனம் இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேந்திரித்தம் ஆகும், ஒரு இடத்துல குவிய ஆரம்பிச்சு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதான ஓங்காரம். ஆனா என்னது ஸ்தூலத்துலதான் போயிட்டு இருக்கு. ஸ்தூலத்துல ஹிரஸ்வம் 2 வெரைட்டி, அதே மாதிரி தீர்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெரைட்டி. புளுத்த ஓங்காரம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க பயன்படுத்துறது புளுத்த ஓங்காரம்னு பேர். புளுத்தம்னாவே ஆல்மோஸ்ட் 3 மாத்திரைக்கு மேலன்னு சொல்லுவோம். ஆனா வந்து புளுத்த ஓங்காரம் என்னன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க பயன்படுத்துறது 16 மாத்திரைக்கு மேல போகிறது புளுத்த ஓங்காரம்னு பேர். எத்தனை மாத்திரை? 16 ஓங்காரம். அப்ப நீங்க சிரவணம் பண்ணி முடிச்சிருவீங்க, மனனம் பண்ணி முடிச்சிருவீங்க. சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்யா வாசாம் விமுஞ்சத, மற்ற எல்லா சப்தங்களையும் விட்டொழிப்பாயாக. அருணகிரிநாதருக்கு வந்து சுவாமி வந்து முருகர் என்ன பண்றார்,
அதான் சொல்ற சும்மா இரு சொல்லற. அந்த சும்மா இரு சொல்லறன்றதான் முண்டக்க உபனிஷத்துல என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யத்திலையும் முண்டக்கத்திலையும் சொல்லுது, அந்யா வாச்சாம் விமுஞ்சத. பேசுற எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணு, விட்டுடு. விட்டுட்டு என்ன பண்ணணும், ஓமிதி தியாயத்த ஆத்மானம். ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானம் செய்வாயாக. இதுதான் நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு விதி. பிருகதாரண்யகத்திலையும் முண்டக்கத்திலையும் இருக்கிற மந்திரம் பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணும், ஓங்காரத்தை சொல்லி, ஓம் இதி தியாயத்த ஆத்மானம். அப்ப ஓங்காரத்தை சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சதா 16 மாத்திரைக்கு மேல சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா, உங்களை சமாதி நிலைக்கு கொண்டுட்டு போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்காரு, 230 மாத்திரை சொல்லுவேன். 230 மாத்திரை லென்த் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. ஒரு வைஷ்ணவ சாது உண்ட, ஐயோ அவர் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட முடியாதுங்க. 25 ரொட்டியை பார்த்தீங்கன்னா பெரிய ரொட்டி, நார்த் இந்தியாவில் பெரிய ரொட்டி கொடுப்பாங்க. 25 ரொட்டி, நம்ம ஒரு ரொட்டி 4-10 முறை சாப்பிடுவோம் பிச்சு பிச்சு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொட்டி சாப்பிட்ற ஸ்டைல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேக்கிங் பண்ணி எடுத்து உள்ள விட்டுருவார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிராணசக்தி அவ்வளவு பிராணசக்தி, பானை மாதிரி வயிறுங்க அவருக்கு. ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும் வயிறு. பிராணனை இழுத்து இந்த ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, சங்கு ஊதுவார், அதே மாதிரி ஓங்காரம் சொல்லுவார். இதான் அவரோட சாதனை. சங்கு ஊதுனாருன்னா ஊதிக்கிட்டே இருப்பாருங்க மனுஷன். என்ன பண்றதுன்னு தெரியாது, நிப்பாட்டுப்பா நமக்கு கேட்கறதுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு. ஓன்னு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 230 மாத்திரை வரைக்கும் சொல்லுவார். டெய்லி எங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ல சொல்லி கேட்கறது தான் எங்க வேலையா இருந்துச்சு. முன்னாடி கங்கை கரையில இருக்காரு, இப்போ இருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் இருந்தார். இப்போ என்ன இருக்காரா, வயசாகிடுச்சான்னு தெரியல. அப்போ இருக்கார். அப்போ 200 மாத்திரை அளவுக்கு சொன்னீங்க அப்படின்னா 16ல இருந்து, அப்போ நான் உங்களை பார்த்தீங்கன்னா பண்ண முடியுன்றதுக்காக தான் எக்ஸாம்பிள் சொல்றது. அப்போ 200 மாத்திரைலாம் போவேனா, 230 போவேனா, ஒரு 16ல இருந்து ஒரு 20-22 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாவே மனசு என்ன ஆகும் அப்படின்னா, மனசு நிக்க ஆரம்பிச்சு, மனசு வேற எங்கேயும் போகாது. அதனால பாத்தீங்கன்னா, சரி இந்த ஓங்கார பிரயோகத்துல இந்த உக்கார பிரயோகம் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உக்கார பிரயோகம் பாத்தீங்கன்னா சிரவணார்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்றவங்க இந்த ஓங்காரத்தை சொல்லும் போது ஞான சந்ததி வர்தயதி. அகாரோ தகதி விஸ்வம். அகாரம் என்ன பண்ணும், இந்த உலகத்துக்கு உங்களை ரிட்டர்ன் கொண்டு வந்துடும். அதனால அதை பண்ணக்கூடாது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா என்ன வேணும், விசாரம் இருக்கணும். இந்த விசாரம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா போக்கஸ்டா மைண்டு ஒண்ணுத்திலேயே ரொம்ப டீப்பா போகணும். அப்படின்னா அதுக்கான புத்தி சாமர்த்தியத்தை எது கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஓங்காரத்தோட உக்கார பிரயோகம் கொடுக்கும். அப்ப நீங்க ஓங்காரத்தை ஓம்னு இந்த விதத்துல சொல்லி பழகிட்டே இருக்கீங்க, அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, எந்த வஸ்து உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பிச்சு குரங்கு பூமாலையை பிச்சு போட்ட மாதிரி உங்க கையில எது கிடைச்சாலும் பிச்சு பீராஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு புத்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவு பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தன்மை அடைஞ்சு. ஒரு சின்ன பையன் இருந்தான், மெக்கானிக். அவன் பாத்தீங்க அப்படின்னா வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி இதை பாடுறா அப்படின்னு சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு காட்டி போட்டாங்க. எனக்கு வண்டியை பார்த்தோன்னு பகீர்னுச்சு, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. சின்னோண்டு பையன், 12 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், வண்டியை கழட்டி போட்டான். எனக்கு பார்த்த உடனே பகீர்னுச்சு, என்னடா இது வண்டி இப்படி கழட்டி போட்டிருக்க அப்படி. டீ குடிச்சிட்டு வந்துடுறதுக்குள்ளார அவன் என்ன பண்ணான், 10 நிமிஷத்துல என் வண்டி தெரியவே இல்லை. என்னப்பா இப்படி பண்ணிட்டேன். அவனுக்கு நான் நினைச்சேன் அவனுக்கு வேலை தெரியாது போல இருக்கு அப்படின்னு. என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கேன். சாமி சும்மா இருக்கு சாமி, 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல என்ன பண்ணிட்டான்னா, திரும்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டான், பிரிச்சு போட்டது எல்லாத்தையும். எனக்கு பார்த்தோன்னே அவனுக்கு 100 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் தனியா. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவு திறமைசாலி. இதே திறமை உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு சப்தமோ எந்த ஒரு டாபிக்கோ எந்த ஒரு விஷயமோ வச்சாலும் இந்த ஓங்காரத்தை உக்கார பிரதானமா பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு போட்டு விசாரம் பண்ற சாமர்த்தியம் உண்டாகும்.
விவேகம் உண்டாகும். அதனால விவேகம் விசாரம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகப்படக்கூடியது இந்த உகார பிரதானமா இருக்கிற ஓங்காரம். எது வரைக்கும் நீங்க சிரவண மனனம் முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உகார பிரயோகம் தான் பண்ணணும். இந்த ஜபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஜபம். நித்தியம் 12,000 ஜபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரவணார்த்தி மனநார்த்தி பண்ண வேண்டிய ஜபம் சொல்லப்பட்டது. அப்போ நல்லா உட்கார்ந்துக்கிட்டு காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் உட்கார்ந்து அபியாசத்தை ஆரம்பிச்சோட முதல் 10 நிமிஷம் ஸ்தூல ஓங்காரம், ஓகாரம் மகாரம், அதுக்கப்புறம் 2வது 10 நிமிஷம் மகார பிரதானமா மோ 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 மோம்னு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஆயிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோட இந்த ப்ராசஸ்க்குள்ளார உகார பிரதானமானதுல நுழைவீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபாசனைக்கான காலம் 24 நிமிஷம். 24 நிமிஷம் எந்த சாதனை பண்ணினாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா 24 நிமிஷம் வச்சுக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு. அப்ப 24 நிமிஷத்தை வச்சுக்கிட்டு 24 + 2 உபாசனை பண்ணீங்கன்னா பூரணம் ஆயிடும். 48 நிமிஷம் ஒரு முகூர்த்த காலம்னு பேர். 24 + 24 அதான் பூர்ணம் சொல்லுவோம். 48 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா பண்றது. ஆனா ஆரம்பிக்கும் போது 48 நிமிஷம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபாசனம் அப்படின்னா 24 நிமிஷம். இதை வச்சுக்கணும் மனசுல. அப்ப இந்த அக்காரம் சொல்றமே சுவாமி அது கணக்குல வராத சாமின்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது. அப்ப ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து உபாசனையில சேர்க்க மாட்டேன். இந்த ஓங்காரத்தோட உகார பிரதானமா ஆரம்பிக்கும் போது 24 நிமிஷம். ஓம் ஓம் ஓம்
இந்த பிரயோகம் வந்து பார்த்தீங்கன்னா உத்கர்ஷதிகவை ஞான சந்ததி. மாண்டுக்கு படிச்சு சொல்லுது உத்கர்ஷதி. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஞான சந்ததி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஒன்றத்தை பற்றின விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண 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 உத்கர்ஷதி அப்படின்னா ஞான தாரா, விசார தாரான்னு நம்ம சொல்கிறோம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரம் பண்ணுறதுக்கு என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்கர்ஷமாக நல்ல முறையில் உண்டாகிறது இதுதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இதுதான் உகார பிரதானம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உகாரம் சொன்னதுக்கு பிறகு மகார பிரதானமான ஓங்காரம் மூணாவதா வருது. இந்த மகார பிரதானமான ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அபிதிஷ்சபவதி சர்வம், சர்வம் அபீதிஷ்சபவதி அப்படின்னு இருக்கு. இந்த மகாரத்தை பண்ண 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 எல்லாத்தையும் லயம் பண்ணுமான் தன்னிடத்துல. அப்ப லயம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நீங்க சிரவண காலத்திலேயோ மனன காலத்திலேயோ இந்த மகாரத்தை பிரயோகப்படுத்தினீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? தூக்கத்துல எப்படி லயமாயி போய் நிற்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் லயமாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்றவங்களுக்கும் மனனம் பண்றவங்களுக்கும் என்ன பண்ணக்கூடாது? மகார பிரயோகம் அதிகம் செய்யக்கூடாது. மகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன். ருத்ரனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு தூக்கத்தில் இருக்கிறவன் தான் ருத்ரன். அப்போ அதனால எவ்வித காரணத்து கொண்டும் ஒரு அளவுக்கு மேலே மகாரத்தை பண்ணாதீங்க. அப்போ பண்ணவே கூடாது சாமி, நான் பண்ணணும். ஏன்னா ஈஸ்வரனோட அனுக்கிரகம் கிடைக்கணும், நமக்கு வந்து ஒரு வைராக்கியம் உண்டாகணும். அப்படின்னா ருத்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுகம் நமக்கு தெரியணும். என்ன சுகம் அப்படின்னா மகாரத்தை பண்ணும்போது டீப் ஸ்லீப்ல நமக்கு என்ன சுகம் இருக்குமோ அந்த சுகம் நமக்கு உண்டாகும். என்னைக்காவது லீவு நாளில் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஆவர்த்தி பண்ணுங்க. லீவு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட பண்ணிக்கங்க மகாரத்தை. அதே நேரத்தில் கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, விவகாரம் வச்சிருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணாதீங்க? மகாரம் பிரயோகம் பண்ணாதீங்க. அப்ப மகாரம் என்ன பிரயோகம்? ஒவ்வொன்னா வாங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 நிமிஷம் உகார பிரதானம் பண்ணினீங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மட்டும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகார பிரயோகம் பண்ணுங்க. அப்போ ஒரு 6 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் உகார பிரதானம் பண்ணினீங்கன்னா 6 நிமிஷம் மகார பிரயோகம் பண்ணுங்க. 4/1. அப்ப மகார பிரயோகம் வந்து ஸ்தூலம் தான். என்ன பண்ண போறோம்? ஓம் 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 த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பொதுவாக தனி வீடியோ ஒன்று போடுறேன் ஓங்காரத்துக்கு, அதை நீங்கள் தனியாக கேட்கணும். இந்த பிரயோகம் மட்டும் தெரிஞ்சு. அப்போ இந்த மகாரம் சொல்லும் போது உதடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது? வாக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுது. மூக்கில் வந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் பிராணன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாரமாக சேர்ந்து வருது. அப்போ வாயை திறந்து சொன்னோம், அப்புறம் வாயை மூடிக்கிட்டு மகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உக்காரம் எங்கே போச்சு சாமி? அகாரம் உக்காரம் அப்படின்னா அகாரமும் உக்காரமும் மகாரத்தில் என்ன ஆகிப்போச்சு? சுவாஹா ஆகிப்போச்சு. ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். இந்த அகாரம்ன்றது ஸ்தூல பிரபஞ்சம், உக்காரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம பிரபஞ்சம். இந்த ரெண்டும் மகாரம்ன்ற காரண பிரபஞ்சத்தில் லயமாயிடும். ஜாகிரதமும் சொப்பனமும் எப்படி டீப் ஸ்லீப் போகும்போது லயமாகுதோ அதே மாதிரி மகாரத்துக்குள்ளார எல்லாம் லயமாயிடும். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் எங்கே சாமி இருக்கு? எங்கேருந்து ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு நமக்கு? ஒன்று ஸ்தூல பிரபஞ்சம் ஜாகிரதத்தில், இன்னொன்று சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொப்பனத்தில், மானசீகமான ப்ராப்ளம்ஸ்.
இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இல்லை, தூக்கத்துக்கு போனோம்னா டீப் ஸ்லீப்ல ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்ப இந்த மகாரத்தை பிரயோகம் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈஸ்வரனோட ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு. எந்த விஷயத்தையும் சாராம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகார பிரயோகம் பண்ண 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 ஈஸ்வரன் ஆனந்த சுரூப்பியா அவங்களை என்ன பண்ணிப்பார், ஆலிங்கனம் பண்ணிப்பார். அதனால மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நடராஜரோட சுரூபம், சிவசக்தி ஐக்கியம். சிவகாமி சுந்தரியோட இந்த மகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் சிவகாமி சுந்தரியோட உமையொரு பாகனா இருக்கார். சைத்தன்யம் பிளஸ் மாயா, இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிற தத்துவம் தான் காரண சரீரம் இந்த மகாரம். அப்ப நம்ம டெய்லி என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பிரதானமானது ரெண்டு காரியம் பண்றோம். ஒண்ணு பாப்ப நாசத்துக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை விருத்தி பண்றது. இதுக்கப்புறம் ஈஸ்வரனோட அனுகிரகம் வேணுன்றதுக்காக அந்த கொஞ்சோண்டு பார்த்து மட்டும் என்ன பண்றோம், ஈஸ்வரனுக்காக ஒரு 6 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் பண்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மகாரம் பண்ணுங்க. காலையிலேயும் சாயந்தரத்தையும் இதை வச்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல இருக்கிறது. ஸ்தூலம் ஓங்காரம் எத்தனை வெரைட்டி, ஸ்தூலம், ஸ்தூலத்துல ஹிரஸ்வம், ஸ்தூலத்துல ஹிரஸ்வம், ஹிரஸ்வத்துல 2 வெரைட்டி, ஓம் 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 ஓம், அப்புறம் மோம் ஓம் 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 2 வெரைட்டி. அப்புறம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கத்தை வந்து என்ன பண்ண போறோம், அகாரம் பண்ணக்கூடாது, தீர்க்கத்தை வந்து உக்காரம் தான் பண்ண போறோம். ஓம்னு உக்காரத்தை பிரிச்சு ஆவுமா எங்கேயுமே பிரயோகம் வைதிகத்துல இல்லவே இல்லை. ஆவுமாவை பிரிக்க கூடாது, ஓம் தான் சொல்லணும். ஓவை வந்து லென்த் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு தீர்க்கம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் மகாரத்தை சொல்ல போறோம். மகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்க்கம் சொல்றோம், ரொம்ப கம்மியா சொல்றோம். நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சிரவணம் முடிஞ்சாச்சு சுவாமி, மனனம் முடிஞ்சாச்சு சுவாமி, எனக்கு இனிமே வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு தான் சுவாமி நான் போகணும் அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஸ்தூலம் அதே மாதிரி தீர்க்கம் இந்த ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணிட்டு, அகார உக்காரம் ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், வெறும் மனே மகாரத்தை மட்டும் சொல்றது. இப்ப நான் வந்து இப்ப பிரயோகம் பண்ணுவேன் லீவு நாள்லாம். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா காலைல எந்திரிச்சேன் அப்படின்னா இன்னைக்கு வேலையே இல்லை, எந்த வேலையும் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மகார பிரயோகம் தான். ஏன்னா இனிமே எனக்கு ஞானம் விசாரம் கூட இனிமே தேவையில்லை. நல்ல விசாரம் வருஷக்கணக்கா கொடுத்தாச்சு, 18-20 வருஷம் கொடுத்தாச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமே எனக்கு வந்து தேவையில்லை. உங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் விசாரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்காக நான் சாதனா பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகார பிரயோகம் தான் இப்ப நான் பண்றேன். இந்த மகார பிரயோகம் பண்ண பண்ண ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. என்னன்னா அந்த ஈஸ்வரன் மேல ஒரு காதல் வரும், பெரிய காதல். நம்ம புத்தியெல்லாம் தாண்டி ஈஸ்வரன் மேல இந்த உலகத்து மேல ரொம்ப பிரியம் வரும். அது வந்து எப்படி கிடைக்கும், ஓம் இந்த மகார பிரயோகம் மட்டும் பண்றது. இந்த அக்காரம் உக்காரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணுங்க, நான் நிறைய பண்ணியாச்சு, வருஷக்கணக்கா பண்ணியாச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பிரயோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஓம் ஓம், இதான் பிரயோகம். இந்த மக்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் இருக்குல்ல, ஓம் வந்து எவ்வளவு ஷார்ட் சொல்றேன் பாருங்க, அரை மாத்திரை தான். ஓம் ஓம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை கூட இல்லை. ஓம் ஓம் ஓம், இதான். ஒரு வண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு வண்டு இருக்குல்ல, அந்த வண்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் சுத்தி தெரியும் தெரியுங்களா உங்களுக்கு. என் வீட்டு பக்கத்துல நிறைய இருக்கு. வந்துச்சுன்னா காது பக்கத்துல வந்து சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதான் மகார பிரயோகம். மகார பிரயோகம் பியூரான மகார பிரயோகம் எதுனா வண்டு சொல்றதுதான் மகார பிரயோகம். இதே மாதிரி இந்த சில்வண்டுன்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுங்களா, ராத்திரியில இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த வண்டு சின்னோண்டு வண்டு, நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னோண்டு வண்டு. ஆனா அது கத்து இருக்கு பாருங்க, ஐயோ தலையே வெடிச்சிடுற மாதிரி. ஆக்சுவலா அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த சவுண்டை விட்டு 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 தலை வெடிச்சு சுத்து போயிடும். அதான் அதோட ப்ராசஸ் வந்து அதுதான். இப்ப நம்மளும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரம் முடியணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ
அப்ப அகாரத்தை சொல்லி உக்காரத்தை சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில மகாரத்துக்கு வந்துடும். இந்த மகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரயோகம் வந்து பண்றோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க மகாரம்னு பேர், இல்லைன்னா புளுத்த மகாரம்னு சொல்லுவாங்க. நல்லா லென்த் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது சொல்ல 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 ஒரு ஒரு கஞ்சா போதை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் மெதுவா வர ஆரம்பிக்கும். இந்த உலகத்து மேல உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பரம வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா கஞ்சா போதை மாதிரி அபின் சாப்பிட்ட மாதிரி நல்ல சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு அரை மணி நேரம் இப்போ ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொன்றுத்தையா ட்ரை பண்ணுங்க. ஷார்ட் ஓங்காரம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணி பார்க்கணும், அது 1 மணி நேரம் அரை மணி நேரம் பண்ணா என்ன வரும், 1 மணி நேரம் பண்ணா என்ன வரும்னு ஒரு டேட்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மகாரத்தை பிரயோகம் பண்ணி ஓங்காரம் மோ 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 மோம், இதை 10 நிமிஷம் பண்ணுனா என்ன, அரை மணி நேரம் பண்ணா என்ன, 1 மணி நேரம் பண்ணா என்ன, இதையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை என்ன ரிசல்ட் இருக்கு, மனசு ஒரு பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, பண்றதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 10 நிமிஷம் பண்ணா என்ன, 20 நிமிஷம் பண்ணா என்ன, அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணா என்னன்றத டேட்டாஸ் வச்சுங்க. டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, ஈவினிங்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்கார பிரதானம் மட்டும் அரை மணி நேரம் பண்ணா என்ன, இல்லை 1 மணி நேரம் பண்ணா எந்த மாதிரியான மனநிலை ஆஃப்டர். அதுக்கப்புறம் ஆக்சுவலா பண்ணும்போது பார்க்கக்கூடாது, பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சமயங்கள் அன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட இம்பேக்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நமக்கு போகுது, மனசு எந்த அளவுக்கு குவிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தியா சமாதானத்தோட இருக்கு, இதெல்லாம் பாருங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாரத்தை சொல்லி ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா மகாரம் நம்மளோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம் தான் நம்மளோட லட்சியம். ஈஸ்வரனை அடையிறது, சாயுஜ்ய பதவி அடையிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த சாயுஜ்ய பதவி அடையிறது இந்த மகாரத்தினால, கிரமமுக்தி ஸ்தானம். அப்ப நம்ம முக்கியமா சாகர காலத்துக்குள்ளார நம்ம எங்க வந்து நின்னறணும், இந்த மகாரத்துல வந்து நின்னறணும். மகாரம் தான் ஈஸ்வரஸ்தானம், திரும்ப பிறக்க மாட்டோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை இப்போதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா லீவு நாள்ல நல்லா பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் பண்ணுங்க, 1 மணி நேரம் பண்ணிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்படி மனசு இருக்குன்னு பாருங்க. மகாரத்தை ஓம் இந்த பிரயோகம் எவ்வளவு லென்த் முடியுமோ அவ்வளவு லென்த் பண்ணி இந்த 3 பிரயோகம் பண்றேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, நாதம் அப்படின்னு பேரு. அகாரம், உகாரம், மகாரம். மகாரத்துக்கு அடுத்தது என்னது, நாதம். நாதம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாதம் அப்படின்ற சப்தம் இந்த உலகம் மொத்தமும் வியாபிச்சு எல்லா சப்தங்கள்லையும் இந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அதுதான் ஈஸ்வரவாணின்னு பேர். ஈஸ்வரவாணி எது அப்படின்னா நாதம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோ போகுது, ஒரு காத்தடிக்குது, ஒரு குருவி கத்துது, அணில் கத்துது, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்க சப்தம் கேட்குது, இந்த டேபிளை தட்டுறேன் சத்தம் கேட்குது, இந்த பேப்பரை திருப்புறேன் ஒரு சப்தம் கேட்குது. இது மாதிரி இந்த உலகத்துல எந்த சப்தமா இருந்தாலும், நம்ம இறைச்சல்னு சொல்றோம்ல, ரொம்ப பேரிரைச்சலா கத்துறாங்கய்யா அப்படின்றோம். எந்த உலகத்துல எந்த சப்தமா இருந்தாலும் அந்த சப்தத்துக்கு பேஸா, அந்த சப்தத்தை எல்லாத்தையும் வியாபிச்சதா எது இருக்கோ அந்த சப்தத்துக்கு பேர் தான் நாதம் அப்படின்னு பேர். அப்ப நாதத்தை வந்து கேட்க முடியுமா சுவாமினா, நம்ம ஸ்தூலமா நாதத்தை கேட்கறதுக்கு ஒரு முயற்சி பண்றோம். எப்படி முயற்சி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டநாதா நிநாதவதம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் பாகவதத்துல உத்தவருக்கு சொல்லும்போது சொல்றாரு. அதே மாதிரி வராக உபனிஷத்துலையும் சொல்லுது. எப்படி அப்படின்னா தைலதார மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா த்ரோட். என் பக்கத்துல யாராவது இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உக்கார பிரதானமா நான் ஓங்காரம் சொல்றேன் அப்படின்னா 3வது உக்காரத்தில் ஓங்காரம் சொல்லும் போதே என்னோட இதுல வந்து ஒரு வெண்கல பானையில மணி அடிச்சா எப்படி இருக்கும், வெண்கல மணி அடிச்சா எப்படி இருக்கும், அந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாக்குலயே நீங்க பார்க்க முடியும். பக்கத்துல இருந்து யாராவது கேட்டீங்க அப்படின்னா, தொண்டை சரியாகட்டும், யாராவது பக்கத்துல வந்து இருந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த வெண்கல மணி அடிக்கும் போது இருக்கிற சப்தம், அந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்திலேயே வர ஆரம்பிச்சு, ஸ்தூலத்திலேயே. அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஹிருதயத்துல இருக்கிறது. ஆக்சுவல் நாதம் வந்து எல்லாத்துலயும் இருந்தாலும் அதை ஒரிஜினலா நீங்க வெறும் நாதத்தை கேட்கணும்னா எங்க போகணும் அப்படின்னா ஹிருதயஸ்தானம். இந்த மகாரத்தை சொல்லி சொல்லி அபியாசம் பண்றோம்ல, மகாரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
லென்த் பண்ணி சொல்றோமா, இது எங்க கொண்டு போய் உங்களை கூட்டு போய் விடும் அப்படின்னா, இந்த மகாரம் மெதுவா 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 மனசு எல்லாத்தையும் குவிச்சு உங்களை கொண்டுட்டு போய் ஹிருதயத்துல போய் லேண்ட் பண்ண வைக்கும். அந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா என்ன தத்துவம் இருக்கு? மொத்தம் 5 தத்துவம் சொல்லியிருக்கோமா. ஒண்ணு நான்ற கான்சியஸ்னஸ், அப்புறம் ஒன்னும் தெரியலன்ற மாயா, அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தி, அதுக்கப்புறம் மனசு. இத்தனை ஐட்டம் தானே இருக்கு, 5 ஐட்டம். இதைதான் பாத்தீங்கன்னா மானசிக ஓங்காரம் சொல்றீங்கல்ல, உக்கார பிரதானம். அந்த உக்கார பிரதானம் எல்லாமே மனசு புத்தி தான் பாத்தீங்கன்னா உக்காரம். அதுக்கப்புறம் மகாரம்ன்றது பாத்தீங்கன்னா எதுனா பிராணன். இந்த மகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற நாதம் எது அப்படின்னா, இந்த சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்த ஈஸ்வர தத்துவம் தான் அர்த்தநாரீஸ்வர சுரூபம். யாரு? சிதம்பரம் நடராஜர். 2 சேர்ந்தது ஈஸ்வர தத்துவம். அப்ப அந்த ஈஸ்வர தத்துவத்தை தான் பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் இருக்கு அந்த இடத்துல. அந்த சப்தம் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல முடியாது, அவங்க அனுபவத்துல கேட்க வேண்டியது. என்ன இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்கு, நல்ல விசாரத்தை கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்களை பகவான் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்னும் நான் பாத்தீங்கன்னா சமாதி வரைக்கும் எனக்கு போவேன். எனக்கு எந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு எம்எம் கூட எனக்கு டவுட்டே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே நாதத்தை கேட்டாச்சு. ரொம்ப முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த அபியாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த நாதம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி நாதம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தம்புரா நாதம் சொல்றோம்ல, ஸ்ருதி பெட்டியில எந்த மியூசிக் வேணும்னாலும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஸ்ருதி வேணும் இல்லை. ஆனா ஸ்ருதி கேட்குமா வெளியில? ஒரு சாங்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதி வெளியில கேட்குமா அப்படின்னா கேட்க. ஆனா ஸ்ருதி இல்லாம பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி இல்லாம பாட்டு இல்லவே இல்லை. அதே மாதிரி எல்லா சப்தங்களும் அந்த பேஸா இருக்கிற அநாகதம் அப்படின்னு பேர். அந்த நாதத்துக்கு இன்னொரு பேரு அநாகதம்னு பேரு. இப்ப நம்ம ஓம் சொல்றோம், எந்த சப்தம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இதுல ஒரு நாதம் உண்டாகுது. அது ஸ்தூல நாதம். அது பாத்தீங்கன்னா உண்டு செய்யப்படுது. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல இருக்கிற அந்த நாதம் இருக்கு பாருங்க, அகார உக்கார மகாரத்தை தாண்டி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நாதத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, எண்டு பாயிண்ட்டும் இல்லை. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநாகத சப்தம் அப்படின்னு பேர். ஹிருதயத்தில் இருக்கிறது அநாகத சப்தம். இந்த அநாகத சப்தத்தை கேட்டவன் பாத்தீங்க அப்படின்னா நிர்விச்சார வைசாரத்தியத்தை அடைகின்றான். நிர்விச்சார சமாபத்தின்னு ஒண்ணு பார்த்திருக்குமா? அந்த நிர்விச்சார சமாபத்தியில என்ன கிடைக்கும்னு பார்த்திருக்கோம் அப்படின்னா அத்தியாத்ம பிரசாதம். அந்த அத்தியாத்ம பிரசாதம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா வைராகியம், வசீகார வைராகியம் அங்க கிடைக்கும். கூடவே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதம்பரா தத்திர பிரஜான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரிதம்பரா தத்திர பிரஜானா கான்சியஸ்னஸ்ல நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அப்ப இந்த ஓங்காரத்தை சொல்ல சொல்ல அநாகத சப்தம் கேட்கிற வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணணும். அநாகதத்தை ஒருத்தன் டச் பண்ணிட்டான் அப்படின்னா அது பக்தி ஸ்தானம். ஈஸ்வரனை டச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், சாட்சாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எங்கெங்கெல்லாம் பாக்குறானோ அங்கங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாக்குற மாதிரி. எதை பார்த்தாலும் அவனுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி எதை பார்த்தாலும் ஈஸ்வர பாவம் வந்துடும், பாவ சமாதி கொண்டு போயிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த கருவண்டு பாத்தீங்கன்னா அவன் கத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா. என் வீட்டு பக்கத்துல இப்படி வெளில மத்தியான நேரத்துல நான் சுத்திக்கிட்டே இருக்கும். அது கரெக்டா கத்திக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு சப்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப்பா ஒண்ணு போக ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள. இந்த மனசு அடங்கி புத்தி அடங்கி பிராணன் அடங்கி அந்த பிராணன் பாத்தீங்கன்னா கொண்டு போய் நாதத்துல விட்டுரும். அப்ப எல்லா காலத்திலையும், தூங்குற காலத்திலையும் விழிச்சிருக்கிற காலத்திலையும் எல்லா காலத்திலையும் 24 மணி நேரமும் நான் ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா நாதம் போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வரவே மாட்டீங்க. ஈஸ்வரனோட அந்த அளவுக்கு பிரேம பக்தி எல்லாம் உண்டாகி நல்ல பாவசமாதி அங்க சித்திக்க ஆரம்பிச்சு. இதுதான் நாதம் வரைக்கும். இந்த நாதத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அங்க ஒரு விக்னம் ஒண்ணு இருக்கு. என்ன விக்னம் அப்படின்னா அந்த பிந்துன்னு சொல்லக்கூடியது நாதத்தை தாண்டும் போது அந்த பிந்துன்னு சொல்லக்கூடியது உண்டாகும். பிந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அவித்யா. தூக்கத்துல 2 ஐட்டம் இருக்குன்னு சொன்னோமா. நாதம் என்ன சுரூபம்? நாதம் பாத்தீங்கன்னா
சைத்தன்யம் பிளஸ் மாயா ரெண்டு சேர்ந்தது. அப்ப நீங்க நம்ம அடைய வேண்டியது சைத்தன்யம், ஆனா அந்த மாயையை தாண்டி அடையணும். அப்ப அந்த மாயைன்றதுதான் பிந்து நம்ம சொல்றோம். இந்த பிந்துவை பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால, அவனிடத்துல இருக்கிற பக்தியினால மட்டும்தான் கடந்து போக முடியும். அப்ப அந்த நாதானுசந்தானம் இருக்கிற மந்திரங்கள்லயே நாதானுசந்தானாத்தன பரோ மந்திரகன் உபனிஷத் சொல்லுது. நாதானுசந்தானத்தை காட்டிலும் மேலான மந்திரம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா மந்திரங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாயைக்கு உட்பட்டது. எல்லா மந்திரங்களும் மாயைக்கு உட்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த நாதானுசந்தானம் சொல்றது மட்டும், அந்த அநாகத சப்தத்தை கேட்கறதுக்கு பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா உங்களை மாயையை என்ன பண்ணும், கடத்து வைக்கும். மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. என்னையே எவர்கள் சரணாகதி செய்கிறார்களோ அவர்களை நான் என்ன பண்ற, மாயையை கடத்து விற்கின்றேன் அப்படின்னு பிரதிஜா பண்ணியிருக்கார். அப்ப யாரு பாத்தீங்கன்னா நாதானுசந்தானத்தை சதா காலமும் நாதானுசந்தானம் பண்றானோ அவனுக்கு அந்த மாயைன்னு ஒண்ணு என்னாகாது, வராது. பிந்துன்றது ஒண்ணு நாதத்தை கேட்கிறவனுக்கு இல்ல. பிந்துவை கிராஸ் பண்ணி இவன் போறான். பிந்துவில உளுந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம், அதுல லயம் ஆயிட்டீங்கன்னா பிரகிருதி லயம். அதுல லயமாகாம நீங்க ஈஸ்வர அனுகிரகத்தை யாச்சனா பண்ணி அவர் மூலமா நீங்க கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அஞ்சாவதை தாண்டிடுறீங்க. அகார உக்கார மகாரம், அதுக்கப்புறம் நாதம் பிந்து. பிந்துவை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலாதீதம் இருக்கிறது. என்னது கலாதீதம்? கலாதீதம்ன்றதுக்கு அர்த்தம் தான் சுத்த பிரம்ம தத்துவம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மெதுவா அகார உக்கார மகாரம். நம்ம டார்கெட் எப்பவுமே என்ன இருக்கணும், சிரவண காலம் மனன காலத்துல உக்கார பிரதானம், அப்புறம் கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா பாப்ப நாசத்துக்காக ஸ்தூல ஓங்காரம் கிரஸ்வம். இதை பிரயோகம் பண்ணிக்கிட்டே வாங்க. மனன காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு டைம் வரும், பாடம்லாம் ரொம்ப நேரம் கேட்டுட்டு கூடாது. எவ்வளவு குயிக்கா முடியுமோ ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் தூக்கி ஓரமா வச்சுட்டு பாத்தீங்கன்னா நான் படிச்சு கொடுக்கறதுனால மாட்டிக்கிட்டேன். நான் உங்களுக்குலாம் படிச்சு கொடுக்கணும்னு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நல்ல மனநத்தை பண்ணதுக்கு பிறகு பேசாம பாத்தீங்கன்னா மகார பிரயோகத்தை பண்ணிக்கிட்டே போகும். யாராவது ஏஜ் பாத்தீங்கன்னா எனக்கு 70 ஏஜுக்கு மேல ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னா மகார பிரயோகத்தை அதிகமா பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 60ல இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 65 வரைக்கும் நல்ல பேஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. 70+ இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா மகாரத்துக்கு வந்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு காலம் இனிமே இருப்போம்னு தெரியாது. அப்ப அதுக்குள்ளார மகாரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப யங்ஸ்டரா இருக்கிறவங்க எல்லாருமே ப்ராப்பரா பிகினிங்ல இருந்து, ஏன்னா வைராக்கியம் சித்திக்கணும். அது ஸ்டெப்பா போனாதான் வைராக்கியம் சித்திக்கும். அதனால ஸ்டெப்பா போய் நம்மளோட லட்சியம் மகாரம், மகாரத்துக்கு அப்புறம் நாதம். நாதானுசந்தானாத் ந பரோமந்தஹ. மனசுல எப்பவுமே வச்சுக்கணும், நாதம் கேட்கணும். நாதம் கேட்கிற வரைக்கும் இந்த ஓங்கார அபியாசத்தை பண்ணணும். சரியா? அப்ப ஹ்ரஸ்வ ஓங்காரம், ஸ்தூல ஓங்காரம் இதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த த்ரோட் கொஞ்சம் சரியாச்சு அப்படின்னா எனக்கு நான் எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறேன். அதை கேட்டு 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 அபியாசம் பண்றதுக்கு சரியா? சரியா? மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆமா, அதான் ஒண்ணும் இல்ல. ஓம் 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 இதுதான் ஹ்ரஸ்வம். இதே பாத்தீங்கன்னா இத ஒரு 10 நிமிஷம் பண்ணதுக்கு பிறகு ஓம் ஓம்னு வாயில சொல்றீங்கல்ல, இந்த வாயில சொல்ற ஓங்காரத்தை மெதுவா மூக்குக்கு மாத்துங்க. ஓம் 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 ஓம். மூக்குக்கு மாத்தும் போது மோம் ஓம் ஓம்னு ஆயிடும். இம்மு ஓம், இம் ஓம், இம் ஓம், இம் ஓம், ஓம் 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 ஓம். மரா 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 மரான்னு போடும்போது என்ன ஆயிடும், ராம ராம ராமன் வந்துடும். அதே மாதிரி ஓம் 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 சொல்லி 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 மூக்குக்கு வரும்போது, நாசில் சப்தமா வரும்போது மகாரம் பிரதானம் ஆயிடும். மகாரம் பிரதானமாச்சுன்னா மோ 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 மோ. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த சுஷும்னா நாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, இதுக்காக தான் இது பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோக்கஸ்டு கிடைக்கும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சிந்தனை செதறி போகாமல் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். உட்காரம் பண்ணும்போது நல்லா பண்ண முடியும். அதுக்காக சரி, இதான் பிரயோகம். நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ